வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். முருகப்பெருமானோட பக்தி பாடல் வரிசையில் மிக ஃபேமஸான ஒரு பாடல் இருக்கு சொன்னோமா, அதுதான் திருநீர் என்னை காக்கும் வடிவேலவா வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா. எல்லா இடத்துலையும் இந்த பாடல் ஈஸியாக போதனையாக பாடப்படும். அது மட்டும் இல்லை, ஐயப்பனோட பக்தி பாடல் வரிசையில் அவங்களோட பஜனையில் இந்த பாடல் ஒரு குறிப்பான ஒரு பாடல், கண்டிப்பாக படிச்சிருவாங்க. இந்த பாடலுக்கு நிகராக இன்னொரு பாடல் இருக்குது. அந்த பாடல் பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்சமான ஒரு பாடல், என்னோட டாப் 10 வரிசையில் முருக பக்தி பெருமானோட பாடலில் இந்த பாடல் முதல் இடம் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தங்கள். அந்த பாடல் தான், மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன், கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், பசு புல்லானாலும் முருகன் அருளாலே பூவாவேன். இந்த பாடலோட வரிகளுக்கு யார் சொந்தக்காரன்னு தெரியல. ஆனால் இந்த பாடல் படித்தது டிஎம்எஸ் சவுந்தரராஜன். ஒரு இடத்துல இந்த பாடலோட வரிகளுக்கு டிஎம்எஸ் சவுந்தரராஜரே எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வாதமும் இருக்குது. காரணம், 6 படை வீடில் அந்த பாடலில் 2 படை மட்டும் தான் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மித்த கோவிலை பற்றி அந்த பாடலில் பேசியிருக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண எழுத்தாளராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பல கோவிலோட பெயரை வச்சு அந்த கோயிலோட சிறப்பு வச்சு எழுதியிருப்பாங்க. உதாரணத்துக்கு கண்ணதாசன். ஆனால் இது கண்டிப்பாக டிஎம்எஸ் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பாடலாக தான் இருக்கும். அவரோட லைஃப்பை அந்த இடத்துல ஒரு தராசு போட்டு அந்த பாடலில் பார்க்குற மாதிரி தான் அந்த விஷயம் அமைஞ்சிருக்கும். இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பாடல் ஆசிரியராக இருக்கும் போது சில கருத்துக்களும் சில பாடலோட முக்கிய அம்சமும் அந்த பாடல் வரியிலும் அது அமையும் போது நம்மளே நம்மளோட செல்ஃப் சரண்டர் பண்ணிடுவோம், நம்மளோட சோல் சரண்டர் பண்ணிடுவோம். அவ்வளோ அருமையான அந்த ஒரு பாடலோட உள்ளம்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கும். ஒரு மனிதனோட பிறப்பு 100 வருஷத்துக்கு மேலே தாண்டல. அப்போது நம்ம பக்தி நெறி, முருகரோட பக்தி நெறியோ சிவனோட பக்தி நெறியோ அம்மனோட பக்தி நெறியோ பல நெறிகளில் போகும்போது, முருகரோட வழிபாட்டில் போகும்போது நம்மளுக்கு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் தான் காலகட்டம் இருக்குன்னு சொல்லும் போது, அதுக்கு அந்தாண்ட முருகரை வணங்கவே முடியாதா, முருகரை பார்க்கவே முடியாதா? 4000 வருஷத்துக்கு மேற்பட்ட வாழ்கிற இந்த முருகப்பெருமான் அவர் இன்னும் அதே பாலகுமாரனா, அதே செந்தில்குமாரனா, அதே சிங்காரவேலனா, அதே கந்தனா இருக்காரு. பழனியில் இருக்காரு, திருச்செந்தூரில் இருக்காரு, திருப்புறக்குன்றத்தில் எல்லாம் அதே இடத்துல தான் இருக்காரு. ஆனால் நம்மளுக்கு ஆயுசு பார்த்தீங்கன்னா 100 வருஷம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இல்லை. திருப்பி பிறப்பு எடுப்புமா, இது ஒரு கேள்வி இருக்கும். சில பேர் மோட்சத்தை எண்ணி போயிட்டே இருப்பாங்க. மோட்சம் கிடச்சிரும், முருகரை வணங்கி மோட்சம் கிடச்சி அதுக்கப்புறம் மறுபிறப்பே கிடையாது அப்படின்னு நம்புவோம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல கர்மா பண்ணியிருப்போம்ல, திருப்பியும் ரீபர்த் இன்டு ரியாலிட்டி நடக்கும்போது, முருகா திருப்பி நான் பிறப்பெடுத்தனா உன்னை வணங்குற ஒரு பக்தனா வரணுமே அப்படின்னு ஆசைப்படுறது ரொம்ப பெரிய பேராசை மாரி இருக்கும். ஏன்னா நம்ம பண்ண கர்மா எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியல. சரி, அப்படியே நம்மளுக்கு அந்த பிறப்பு கிடைக்கலனா உன்னோட கோவிலில் இருக்கிற ஏதோ ஒரு அம்சத்தில் என்னை பிறப்பு எடுத்து கொடுத்துரு. அதுதான் திருச்செந்தூரில் இருக்கிற இந்த மண். அங்கே நான் பிறந்துட்டேன்னா உன்னை தேடி வர பக்த பெருமக்கள் என்னை மெதிச்சு கடலில் போய் வணங்கி திருப்பியும் என்னை மெதிச்சு உன் வாசலுக்கு வரும்போது நான் அவங்க கால் பாத வழியாக உன்னை அடைஞ்சிருவேன். அங்கே உன்னோட நாமத்தை கேட்க முடியும், அங்கே உன்னோட பக்தி பாடலை கேட்க முடியும், அங்கே உன்னோட அருளை பார்க்க முடியும், உன்னை நேரடியாக தரிசிக்க முடியும்னு சொல்கிற அந்த பாடலோட அர்த்தத்தை பார்க்கும்போது என்னோட லைஃப்பை நான் பெரிய கேள்விக்குறிய வச்சுட்டேன். 100 வருஷம் கழித்து நான் திருப்பி மறுபிறவி எடுக்கிறேன் வரேன்னா நான் எங்கே பிறக்கிறேன், யாருக்கு பிறக்கிறேன், எந்த இனத்தில் பிறக்கிறேன், மிருக இனத்தில் பிறக்கிறேன்னா மனித இனத்தில் பிறக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் முருகா, இந்த காலகட்டத்தில் நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், நான் திருப்பி பிறந்தேன்னா இந்த 6 படையில் ஏதோ ஒரு படையில் என்னை சேர்த்துக்கோ. ஒரு மரமாகவோ கருங்கல்லாகவோ இல்லை மணலாகவோ, அப்படி இல்லாட்டி அவங்க போதிக்கிற வார்த்தைகளில் ஏதாச்சும் ஒரு சொல்லலையாச்சும் நான் இருக்கணும்ப்பா. அவங்க சொல்கிறாங்க, முருகப்பெருமான் இவ்வளோ பெரியவர், இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காரு, அவர் நாமத்தை சொன்னால் எந்த ஒரு குறைகளாக இருந்தாலும் விலகிறோம். அந்த சொல்கிற நாமத்தில் இருக்கிற சிறிய காற்றுக்குள்ளே இருக்கிற அந்த பாக்டீரியாவை கூட இருந்திருக்கேன். அதில் சொல்லும் போது அந்த பாக்டீரியாவை கூட நான் வாழ்ந்து இறந்து போயிடுறேன். அந்த அளவுக்காச்சும் ஒரு பாக்கியத்தை கொடுப்பா. அப்படி கெஞ்சி மன உருகி வேண்ட பாடல் தான் இந்த மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாகும்.
எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய தத்துவத்தை ஒரு பாடலுக்குள்ள அடக்கும் போது, அந்த பாடலை படிக்கும் போது நம்ம கண்ணில் தார தாரே தண்ணி ஊற்றும் போது அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது, நம்மளோட ஆயுசு ரொம்ப குறைவு, முருகரை பார்க்குற காலகட்டம் ரொம்ப குறைவு. பிறகு நம்மளுக்கு அந்த சுயநலமை இருக்குமா? ஒரு 80 வயசு அடைஞ்ச பிறகு நம்ம தெளிவாக இருப்போமா? பக்கின்சனோ இல்லை அல்சைமர் நோய் வந்து நம்மளுக்கு வந்து தாக்கப்படுமா? இதெல்லாமே தாக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கந்த சஷ்டியை படிச்சுக்கிட்டு வரோம், வேல்மாறல் படிச்சுட்டு வரோம். ஆனால் அப்படியே தாக்கிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு முருகா, எனக்கு நீ யாருன்னு தெரியல, நான் யாருன்னு எனக்கு தெரியல, திருப்பியும் ஒரு மறுபிறப்பை எடுக்க போகிறேன்னா முருகா உன்னோட திருவாசல்லே எனக்கு வேலையாக கொடுத்துரு, எனக்கு வாழ்க்கையை கொடுத்துரு. மனிதனாக வாழ்க்கை கிடைக்காட்டி பரவாயில்ல, உன்னை வணங்க வந்த ஒரு பக்தர் என்ன மிதிச்சிட்டு போகணும், அந்த ஒரு வேலையாச்சும் கொடுத்துரு. அது வழியாக என்னோட மோட்சம், பாவ மோட்சம்லாம் தீர்ந்து, அடுத்த பாவ விமோச்சம்லாம் தீர்ந்து அடுத்த பிறவி ஒன்று பிறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி வகுக்கு. அப்படி இல்லாட்டி மனித பிறப்பாக பிறந்த வச்சுன்னா ஒரு உயர்ந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா உன்னை நான் தேடி தேடி வரேன், உன்னோட ஆலயத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன், உன் பக்தருக்கு வந்து பசி இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு அந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்து விட்ருப்பா அப்படின்னு சொல்கிற இவ்வளோ பெரிய உன்னதமான பாடலை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக முருக பக்தராகிய நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கருத்தில் எடுத்துக்குவீங்க. நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கலனா, நம்மளுக்கு மறுபிறப்பு ஒன்று இருந்துச்சுன்னா, மோட்சம் கிடைக்கலனா மறுபிறப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, நம்ம மனிதனாக பிறக்கப்படலைன்னா அட்லீஸ்ட் சொல்ல முடியாது, அதுதான் ஆக உயர்ந்தது சொல்லலாம். ஆக உயர்ந்ததாக இருக்கிற இந்த திருச்செந்தூரில் இருக்கிற மண்ணா, பழமுதிர் சோலையில் இருக்கிற இந்த மரமா, இல்லை பழனி அடிவாசலில் இருக்கிற ஒரு தூசி மண்ணா, அப்படி இல்லை திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அந்த ஒட்டடையா, அப்படி இல்லைன்னா இந்த சுவாமி மாலையில் இருக்கிற அந்த மரத்துக்குள்ள இருக்கிற ஒரு கிளையா, ஏதோ ஒரு இடத்துல உன் பேரை சொல்கிற மாரியோ உன் பேரை சொல்லி கேட்குற மாதிரியோ உன்னோட வாசல்லே வாடுற மாரி ஒரு மனித பிறப்பாக ஒரு பிறப்பாக கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிற மாரி இந்த ஒரு பாடல் உங்களுக்கு போதிக்கப்படணும்னு ஆசைப்பட்டேன். முருகன் துணை.